ஒரு அழகான கிராமத்தில் எல்லோராலும் மிகவும் நேசிக்கப்படும் ஒரு அன்பான பாட்டி வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டி தினமும் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் அழகான கோலம் போடுவார். பாட்டியின் வீட்டு பின்புறம் ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அதில் ஒரு பெரிய மாம்பழ மரமும் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு பெரிய மஞ்சள் நிற மாம்பழம் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மறுநாள் கால பாட்டி தோட்டத்துக்கு வந்தபோது அந்த மாம்பழம் காணாமல் போயிருந்தது. ஐயோ, யார் எடுத்திருப்பார்கள் என்று பாட்டி சோகமாக சுற்றி பார்த்தார். ஆனால் அவர் கோபப்படவில்லை. சிறிது நேரத்தில் அக்கம் பக்கத்து ஒரு குட்டி பையன் மெதுவாக பாட்டியிடம் வந்தான். பாட்டி, நான் தான் மாம்பழத்தை எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஆசை வந்தது, மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். மாம்பழம் எடுத்தது தவறு, ஆனா உண்மையை சொன்னது நல்லது. இனிமே கேட்டு எடுத்துக்கோ. பிறகு பாட்டி வீட்டுக்குள் சென்று இன்னொரு இனிப்பு மாம்பழத்தை கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்தார். அந்த நாள் முத அந்த பையன் எதையும் திருடாம எப்பவும் உண்மையாக்க ஆரம்பித்தான். கதை நெறி, பொறுமையும் நேர்மையும் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.